வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தப்பாரமபுரம் சரணம் காசி தேவகிரி தவதிரு கிணராமனகுரி தப்பாரமபுரம் சரணம் பரபரமஸ்வரூபம் வீரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அபரம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓம் கிரீம் யோகபேஷவச்சம் சங்குருபைரவாய் மங்கள ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதாபிதா பரபரமஸ்வரூபம் வீரவைரவம் திருவடி அப்பரம் சரணம் கிரே நம சிவாய வைரவ சிவம் திரி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜகத்குரு குருவர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்கள மந்திரகாரி பத்திரகாரி கபாடி துர்கா சமா சிவாராத்திரி சுஹாசுதா நமஸ்ரீ மகாதேவி சவித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதியாக ஓம் சுவனத்வஜாய் வித்மஹே சோலஷ்டாய் தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி 14ஆம் தேதி 5ஆம் மாதம் 2 கோசம் 2/6. அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை குரு மங்களவாரம் குருவாரம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் சூரியன் கண்ணுக்கு மறைஞ்ச பின், சூரியனுக்கே மறைய மாட்டார், சூரியனுக்கு உதயமும் இல்லை அஸ்தமும் கிடையாது. பூமி சுற்றுறதால தன்னைத்தானே பூமி சுற்றி இருப்பதால் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது எத்தனையோ ஒரு நிமிஷம் பூமி சுற்றுறதால நம்ம கண்ணுக்கு தான் சூரியன் மறைவது உதயமாவது, நம்ம கண்ணுக்கு தான் சூரியன் மறைவது உதயமாவது தெரியும். சூரியன் எப்பயுமே அக்னி பிளம்பாக யாகம் குண்டமாக பிரபஞ்சத்தில் உதயமாயிட்டே இருக்குது. அது அக்னி குண்டம் மாதிரி 24 மணி நேரம் சூரியன் அக்னி பிளம்பாக இருக்கிறார். ஜோதி சுரூபமாக பெரிய ஜோதி, உலகத்துக்கே மிகப்பெரிய ஜோதி தான் சூரிய பகவான் தான். அதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க, சூரிய பகவான் எல்லாத்துக்கும் ஆதித்ய கிருதயம் இதில் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரங்கள் நல்லா படித்தா தெரியும். ஆதித்ய கிருதயம் தான் சூரியன் மிக உயர்வாக பேசுவாங்க ரிஷிகள், சப்த ரிஷிகள். சூரியன் தான் எல்லாத்துக்கும் குலதெய்வம். சரி, இன்றைக்கி ஜெகன்மாதா யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி தேதி இன்றைக்கி 136வது சதஸ், 136வது வீடியோ நான் பேசுகிறேன். இந்த வீடியோ எதை தொட்டு பேசுகிறேன்னா, விருச்சிக ராசியை பற்றி தொட்டு நம்ம பேசுகிறோம். அதாவது பல ஆண்டுடைய ராசி பலன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ராசி பலன் 100க்கு 20% தான் வேலை செய்யும். அவங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகம், அது ஜென்ம ஜாதகம் தான் சிறப்பாக அவங்களுக்கு துல்லியமாக நம்ம கணக்கெடுத்து வைக்க முடியும். அது தசாபத்திகளை பார்த்து லக்கண அடிப்படையாக பார்த்து அதன் பின் ராசி பலனை சேர்த்து பார்த்து பலன் சொன்னால் தான் பலன் துல்லியமாக வரும். அப்போ இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தா, விருச்சிக ராசி 3 நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கும். முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4வது பாதம், அனுச நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதம், அப்புறம் கேட்ட நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதம். அப்போ மொத்தம் ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கும். அப்போ இந்த விசாக நட்சத்திரம் 4வது பாதமும் குலதெய்வம் நட்சத்திர பெயர் திருமயனம் என்ற ஊரில் ரூட்டு ஓரத்திலேயே கோட்டை பைரவர். அதாவது அது பெரிய அரச சபை கோட்டை. அந்த கோட்டைக்கு பின்னால் பைரவர் அந்த காலத்தில் அரசர்கள் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஸ்தாபனம் ரோட் அந்த வளவு, நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமயானம் போகிற பாதை பெரிய வளவு. அந்த வளவு ஓரத்துலேயே அந்த பைரவர் இருப்பார். அதுவும் சந்திரகாந்த கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு பைரவன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சந்திரகாந்த கல் இருக்குதுன்னு தெரியல. அது கண்டிப்பாக வெளியூர்லேருந்து தான் அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சந்திரகாந்த கல்லில் செய்யப்பட்ட பைரவன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சந்திரகாந்த கல்லில் செஞ்சுருக்காங்க. அது விசாக நட்சத்திரத்துடைய குலதெய்வ பைரவர் அவர் தான். 2வது அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திர பைரவர் சொரண பைரவர், ஸ்ரீ சொரண பைரவர், இன்னும் விசேஷமான பைரவர். அவர் நீங்கள் அந்த போட்டிங்கன்னா அந்த அனுச நட்சத்திர சொரண பைரவர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி நீங்கள் போய் போயிடுவோம். சூரக்கொடின்னு சொல்லுவாங்க. அது அந்த தூள் சீர்கள்ட்ட பார்த்து நீங்கள் போகணும். கேட்ட நட்சத்திரத்தில் உள்ள பைரவர் கதாயுத பைரவர், கதாயுத பைரவர் ரொம்ப விசேஷமானவர். அப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் ராசி விருச்சிக ராசி தான் வரும். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு, அது 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 அடுத்த வருஷம் 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2027 வரைக்கும் என்ன பலன்னா, சமநிலை பலன். விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு சமநிலை. அது யோகமாகவும் இல்லை பாதகமாகவும் இல்லை, சமநிலைன்னு சொல்லுவாங்க. சமநிலைன்னு என்ன அர்த்தம் சொன்னால், ஆதாயமும் இல்லை வெறியமும் இல்லை, சமநிலை. ஏன்னா பலன் எடுத்துப்போம், குரு பார்க்கணும். குரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கார். 9ஆம் இடத்துல குரு அமர்றார் விருச்சிக ராசி. அது ரொம்ப நல்ல பலன். சில விஷயங்கள் கைகூடும். நாள்பட்ட உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாகும்.
சில யோகங்கள் வரும். ஆனால் இதெல்லாம் வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு தான் பலன் சீக்கிரத்தில் நடக்குது. அதுக்காக எல்லோரும் சாமி கும்பிடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், விழுந்தோடு சாமி கும்பிட்டா தான் மோட்சத்துக்கு போன அவசியம் இல்லை. மற்றவங்க வயிற்றுல கொட்டிக்க வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மோட்சம் தான். ஆனால் நம்மளுக்கே இத்தனை வழிபாடு விஷயங்கள் எழுதி வச்சுருக்காங்கன்னா, நம்ம வந்து இந்த நவக்கர தோஷங்கள்லேருந்து நம்ம தப்பிப்பதற்காக தான். நம்மளுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது இல்லையா? போன ஜென்மத்தில் அவங்க செய்த கர்மாவை தொட்டு இந்த ஜென்மத்தில் அவங்க என்னென்ன செயல்படணும், என்ன நல்லது கெட்டதை அனுபவிக்கணும், அதை தொட்டு கெட்டதை அனுபவிக்கும் போது கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி தான் இந்த நவக்கரக ஜோதி வழிபாடு. நவக்கரக ஜோதி வழிபாடு. இப்போ வந்து 9ஆம் இடத்துல குரு இருப்பதால் ஓடி போனதுக்கு 9ல் குருன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லும். அது வெளியூர் பயணம் மேற்கொள்வாங்க விருச்சிகராசிக்காரங்களுக்கெல்லாம். வெளியூர்னால் அடிக்கடி வந்து வேலை விஷயம் வெளியே போயிட்டு வருவாங்க. சுற்றி பார்ப்பதுக்காக வெளியே போயிட்டு வருவாங்க. அப்பா அம்மாவோட ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா வழியே வர சொத்துக்கள், அப்பா வழியில் உள்ள யோகங்கள்லாம் அவருக்கு வந்து விருச்சிகராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் விருச்சிகராசிகளுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்னால், அவங்க எடுக்கிற அவசரப்பட்ட எந்த ஒரு முடியும் அவங்களுக்கு ஜெயமாகாது. கோபப்பட்டோ அவசரப்பட்டோ எடுப்பது ஒரு முடிவு, அவங்களுக்கு அது ஜெயமாகாது. அது வந்து எப்பயுமே வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பெரிய விஷயமா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட ஒரு அனுமதி வாங்கி செய்வது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா விருச்சிகராசியில் வந்து சந்திரபகவான் நீச்சம் வருவார். சந்திரபகவான் நீச்சம் வரும். இது ரொம்ப பாயிண்ட்டு. அதனால் எப்பயுமே வந்து இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு செய்யலாம். ஆனால் இந்த தண்ணி கடை வைப்பது, தண்ணி விற்பது, ஒரு நிலம் வாங்கி அதில் வந்து மீன் வளர்ப்பது, தண்ணியை தொட்டு ஆதாயம் பெறுறது வந்து விருச்சிகராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா வந்து இது வந்து பொதுவான பலன் விருச்சிகராசிக்காரங்களுக்கு வந்து. ரெண்டாவது, மற்றவங்கிட்ட சாபங்கள் வாங்கவே கூடாது. முக்கியமாக குரு ஒருத்தர் சாமி ஆடுறாரு, ஒருத்தர் குறி சொல்கிறாரு, ஒருத்தர் படையில் போகிறாரு, அவரு நம்பிக்கை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அது வேதத்தில் இல்லாத வழிபாடாக இருந்தாலும் அது தப்புன்னு அவங்க சொல்லவே கூடாது. அவங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்கணும். அதுதான் ஏன்னா விருச்சிகராசியில் வந்து விருச்சிகராசிக்கு வந்து குரு வந்து 2-5 கூடிய ஸ்தானாதிபதி. ரெண்டாம் குரு தான் வந்து அவருக்கு வந்து தனத்தை வந்து அள்ளி குறிப்பது. அப்போ குரு அம்சம் பெற்ற அனைத்து குருமார்களையும் அந்த எந்த மதமாக இருந்தாலும் சரி தப்பாக பேசக்கூடாது. ஒரு குரு தப்பு செஞ்சாருன்னா கண்டிப்பாக அவர் அணிவிப்பார். இறைவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். அது அவர் இறைவன் பார்த்துக்கிட்டும் சொல்லி விலகிக்கணும். இது விருச்சிகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனால் கோபமும் அவசரமும் குருவை நிந்தித்து பேசுவதும் கண்டிப்பாக கூடவே கூடாது. ஆனால் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வருவாங்க. அது பொதுவான கருத்து. இது பொதுவான பலன் தான். ஆனால் இருந்தாலும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு, இந்த பரபவர்ஷ ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குரு நல்லா இருக்கார். ஆனால் சனி பகவான் வந்து தான் கொஞ்சம் தடங்கள் ரொம்ப செய்வார். எப்படின்னா யோகம் வரும், கைக்கு ஏற்ற மாதிரி வந்து கடைசியாக தட்டிக்கிட்டு போவோம். ஏன்னா சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருப்பதால் கொஞ்சம் தடங்கள் பண்ணாலும் அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருந்தால், ஆன்மீகம் என்பது வழிபாடு விஷயத்தை எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்தால் ரொம்ப நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எப்படி கிடைக்குன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தாமதமாக வந்து கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சனி பகவான் 5ல் வந்து இருப்பதால் இந்த ஆண்டு ஃபுல்லாக 5ல் இருப்பார். ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு பாதகம் அடிக்கடி சொல்லுவேன்ல, குரு பகவான் வந்து அடுத்த வருஷம் 5ஆம் மாதம் 2027 5ஆம் மாதம் வரைக்கும் சனி பகவானை பார்ப்பதால் நான் சொல்கிற எந்த ஒரு பலனும், நல்ல பலனும் கஷ்ட பலனும் நடக்கவே நடக்காது. ஏன்னா சமநிலையில் தான் இருக்கும். ஏன்னா சனியோட வேகத்தை குரு தனித்திடுவார். எந்த ஒரு பாதகம் இல்லை, சமநிலை இருக்கும். ஆனால் இன்னும் குரு மாறலை. குரு இப்போ மிதுனத்துலேருந்து இருக்கார். இன்னும் குரு வந்து இந்த 5ஆம் மாதம் 24 தான் மாறுறாரு, கடகத்துக்கு வராரு. வந்த பிறகு தான் கொஞ்சம் இந்த பூலோகம் பூலோகம் அமைதி கொள்ளும், நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு, எந்த ஒரு கஷ்டமும் விருச்சிக ராசிக்கு வராது. ஆனால் 2027 5ஆம் மாதம் குரு வந்து சிம்மத்துக்கு போன பிறகு சனி பகவானோட ஆட்டம் கொஞ்சம் ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருந்து வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யணும். எப்படின்னா அடிக்கடி சொல்லுவேன், என்ன வழிபாடு செய்யணும்னா புவனேஸ்வரி அம்பாள் வழிபாடும் பைர வழிபாடும் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் வீட்டில் வந்து படம் வைத்து வாசப்படி 10 மணி ஹாலில் படம் வச்சு விளக்கு ஏற்றணும். வெங்கல விளக்கு 2 விளக்கு, அம்பாளுக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு ஒரு விளக்கும் பைரவுக்கு ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். அதே மாதிரி கோயிலில் போய் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை காலபைரவ சன்னிதானத்தில் அவங்க நட்சத்திர அடிப்படையான பைரவருக்கு நினைத்து பூசணிக்கால விளக்கு ஏற்றணும். பூசணிக்காய் வந்து மகாலட்சுமி அம்சம். தேங்காய் வந்து பொதுவான எல்லா கிரகத்துக்கும் பிரித்தின்னா தேங்காய் தான்.
பூசணிக்காய் வந்து குறிப்பாக எடுத்து வைத்தா மகாலட்சுமிக்கு சுக்கிர பகவானுக்கு பிரித்தி தேவை பழம்னா அது பூசணிக்காய் தான். பூசணிக்காய் பழையக்கால் நீங்கள் மிளகு கட்டி ஒரு பிடி மிளகு கட்டி 5 எண்ணெய் கலந்து பஞ்சக்கூட்டெண்ணெய் கலந்து பைரவருக்கு தீபம் ஏற்றுனீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு உள்ள தடங்கள், அது கஷ்டங்கள் இல்லை, விருச்சிக ராசிக்கு ரொம்ப தடங்கள் ஆகும். எந்த ஒரு வேலையும் தாமதமாக செயல்படும். தடங்களால் தோல்வி, அப்புறம் வெற்றி, அப்புறம் தோல்வி வெற்றி தான் நடக்குமே தவிர பெரிய பாதிப்பு இருக்கா. நான் சொல்கிற பலன்கள்லாம் வந்து 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே தான் உள்ளவங்களுக்கு தான். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அது முக்கியத்துவம், அது வந்து படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் முன்னப்பின இருக்கும், பார்த்துக்கலாம். 65 வயதுக்கு மேலே வந்து வயசானவங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் வீட்டில் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க, இல்லை மற்றவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து நல்லதும் கெட்டதும் பிரச்சனையும் சவாலையும் சந்திக்கிற வயது வந்து 30 to 65, 60 மெயினாக வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வயதுக்காரவங்க தான் எப்படியும் அடிக்கடி சொல்வேன், ரொம்ப ஒரு தடங்கல் ஆகிட்டே இருந்தது தான் கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையான குருமார்கள், பக்கத்து கோயில் குருமார்களை பார்த்து சில ஹோமங்கள் பண்ணிங்க. நவக்கிர சாந்தியாகும், கால பைரவரியாகும், மிருத்தஞ்ச பைரவரியாகும் கண்டிப்பாக நீங்கள் செய்தால் ரொம்ப. விருச்சிக ராசிக்காரங்க வந்து அதான் சொன்னேன், தோல்வியை சந்தித்து பிறகு சாதனை பண்ணுவாங்க இந்த ஒரு ஆண்டு. ஆனால் இன்னும் எந்த பலனும் இல்லை. இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கும். இந்த அடுத்த வருஷம் 2027 5ஆம் மாதத்துக்கு நல்லாயிருக்கும். 2027 5ஆம் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் சிம்மத்துக்கு மாறின பிறகு தான் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தடங்கள் ஆகிட்டே போகும். பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் தாமதம் படுத்தும். கொஞ்சம் அக்கறையாக எடுத்து படித்தாங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையான சில வெற்றியை காணுவாங்க. நம்பிக்கையாக அந்த வழிபாடெலாம் பண்ணி நல்ல திறமையாக படித்தாங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த ஆண்டு வந்து எப்பயுமே வந்து இந்த ஆண்டு முடிஞ்ச பின் எப்படின்னா அடுத்த வருஷம் தான் கொஞ்சம் கவனமாக. இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பயம் இல்லை. எப்பயும் போல் நீங்கள் வழக்கமாக நீங்கள் என்னென்ன வேலைகளோ என்னென்ன பூஜைகளோ என்னென்ன செயல்பாடுகள் நீங்கள் செய்கிறது எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு பாதகமும் பண்ணாது. ஏன்னா குரு பகவான் சனியை பார்ப்பதால் எந்த ஒரு பாதகமும் பண்ணாது. விருச்சிக ராசிக்கு வந்து இந்த ஆண்டு சமநிலை பலன், ஆதாயம் சமநிலை, விரயமும் சமநிலை. அதனால் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்னும் மன திருப்தி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துக்கு குருமார்களை போயிட்டு ஜோதிடம் தெரிஞ்ச குருமார்களை பார்த்து உங்கள் ஜென்ம ஜாதகம், புல் ஜாதகம், ஜென்ம ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்கள் பூஜைகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்தும் மேச ராசிக்காரங்களுக்கும் சண்ட பைரவர் மந்திரத்தை எப்பயுமே நீங்கள் ஜபம் பண்ணணும். சண்ட பைரவர் தான் முதல் பைரவர். இந்த 8 அஷ்ட பைரவரில் முதல் பைரவர் முருகன் தான் சண்ட பைரவர். முருகன் தான் சண்ட பைரவர். அதாவது சத்ரு நாசாய் வித்மஹி மகாவீராய் தீமஹி தன்னோ சண்ட பைரவர் பிரச்சோதியாது. இது ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் சண்ட பைரவர் எங்கே இருக்கான்னு சொன்னால் ஈப்போவில் சிம்பாம்போலாய் இருந்து புத்தானி கார்டன் போகிற பாதையில் காசம், அங்கே தான் நிறைய கம்பெனி ஏரியாது. அதாவது ஈப்போல் வந்து ட்ரைஃப்லைட் இருக்கும், 4 ட்ரைஃப்லைட் சிம்பாம்போலை. அது பீச்சு கையில் வழிஞ்சிங்கன்னா கேம்ப்லைன்ஸ் பாதை, சோத்து கையில் வழிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து நேராக சிம்பாம்போலை பாதை போவீங்க. அது வந்து பெரிய ட்ரைஃப்லைட் உள்ளுக்கு புத்தானி கார்டன். அது போயிருக்கும் போது ஒரு ட்ரைஃப்லைட் தாண்டினோடனே ரோட்டு வந்து ஐயா கோயில் ஒன்று இருக்கும், முனீஸ்வரர் ஐயா கோயில். அது பக்கத்தில் ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்கும். தமிழ் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு முருகன் ஆலயத்தில் வந்து சண்ட பைரவர் மயில் வாகனத்தோடு வச்சுருக்காங்க. 2018 வச்சாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச குருமார்கள் தான். அவர் என்னை கேட்டு மறுபடி மலேசியாவில் சண்ட பைரவர் எங்கேயுமே இல்லை, அதனால் சண்ட பைரவர் எங்கேயா ரொம்ப விசேஷம் வந்துட்டு மலேசியாவில் முத சண்ட பைரவர் வந்த ஒரு கோயில் அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தலைவர் யார் கொடுத்து நிர்வாகம் யார் தெரியாது எனக்கு. ஆனால் மயில் வாகனத்தோட சண்ட பைரவர் ஈசான மூலையில், அது குபேர மூலையில் இருக்கார். போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மேச ராசிக்காரங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களும் ஒரு சண்டை பயிரை கும்பிடலாம், மயில் வாகனத்தோட சண்டை பயிரை கும்பிடலாம். ஆனால் இந்த குறிப்பாக இந்த ரெண்டு ராசிக்காரங்க கும்பிட்டால் பலன் அதிகம், சீக்கிரத்தில் நடக்கும். அதே மாதிரி சொல்லியிருந்தேன், எப்படி பசு சாணம் மகாலட்சுமி பூஜைக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி தொழில் விருத்தி வசியம் இதுக்கெல்லாம் வந்து மயில் உடைய சாணம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த மயில் சாணம் இங்கே கிடைக்காது மலேசியாவில். நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து இந்த சாம்பிராணியோட கலந்து நல்லா காய வச்சு சாம்பிராணியோட கலந்து பன்னீர் தெளித்து வீட்டில் புகை போட்டு இந்த சண்ட பைரவ மந்திரமும் இந்த கால பைரவர் அதை சொரண பைரவ மந்திரமும் சொன்னால் புவனேஸ்வரி மந்திரம், வெறும் காயத்ரி மந்திரம் தான் சொன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அரசியலில் வந்து ரொம்ப பேர் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. அரசியல் நாட்டம்
அரசியலில் வந்து தொண்டு, அரசியலில் வந்து பதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் இப்போ 9ல் வரப்போகிறார். வந்த பிறகு அரசியல் சம்மந்தமான யோகங்கள் கண்டிப்பாக வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக உண்டு. ஏன்னா விருச்சிகராசியும் மேசராசியும் போய் அரசாங்க சம்மந்தமான தொழில், சின்ன வேலையாக இருந்தாலும் அரசாங்க சம்மந்தமான வேலைகள் செய்வாங்க. ஒரு ரோடு போட்ட வேலையாக இருந்தாலும் அரசாங்க சம்மந்தமான பதவி பற்றி செய்வாங்க. ஏன்னா விருச்சிகராசிக்கு தர்ம கர்மாதி வந்து சந்திரனும் சூரியன் தான் வருவாங்க. தர்ம கர்மாதி ஒரு யோகம் இருக்குது. அது வந்து சந்திர பகவானும் சூரிய பகவான் 2 பேரும் தனித்து நின்ற ஒரே வீட்டு அதிபதிகளாக இருப்பதால் விருச்சிகராசிக்கு எப்பயுமே அரசியல் சம்பந்தமான அரசாங்க சம்பந்தமான ஒரு யோகத்தை அவங்க பெறுவாங்க. ஒரு கால் இந்த வழிபாடு பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்தாங்கன்னா. அதனால் விருச்சிகராசிக்கு பயப்பட தேவை ஒன்றுமில்லை. இருந்தாலும் இப்போ எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் யோகத்தை நல்லா சந்திப்பாங்க. வழிபாடு தான் நம்ம செய்கிற வழிபாடு தான் எல்லாமே. எல்லாம் இறைவன் இல்லைன்னா அந்த காலத்தில் பெரிய கோயில்கள் அரசாங்க பெரிய பெரிய ராஜாக்கள் கட்டுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள்? எல்லா 2000 வருஷத்துக்கு முன்னால் 3000 வருஷத்துக்கு முன்னால் கோயில்னால் வந்து ராஜாக்கள் ஏன் கட்டி அங்கே யாகசாலை போட்டு யாகங்கள் 48 நாள் 108 நாள் 1008 நாள்லாம் செஞ்சதுதான் பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக. நம்ம வந்து அப்படிலாம் ஒன்றும் செய்ய வேணாம். பைரவரை நல்லா வழிபட்டு நல்ல பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஜாதகத்தை பார்த்து சில குடும்ப யாகங்கள் பைரவ யாகனம் செஞ்சாங்கன்னா உலகம் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க, 2 பூமி நல்லா இருக்கும், அவங்க குடும்பத்தில் அனைவரும் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த ஆண்டு வந்து எப்பயுமே வந்து விருச்சிக ராசிக்கு பரவாயில்லை, ரொம்ப நல்லா இருக்குது, ஓரளவு நல்லா இருக்குது. ரொம்ப மோசமாக அளவுக்கு போகலை, ஆனால் பரவாயில்லை. அதனால் வழிபாடு ரொம்ப முக்கியம். சண்டை பயிர் மந்திரத்தை காலையில் ஒரு 30 முறை, மதியம் ஒரு 30 முறை, இரவு ஒரு 30 முறை, நேர காலங்களை பார்த்து சொல்லுங்கள். அதாவது எப்பயுமே வழிபாடு விஷயத்தில் வந்து வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி செய்யாது. உங்கள் நேர காலம் வர்த்தமானம், உங்கள் நேரம் டைமெல்லாம் பார்த்து நிதானமாக செய்வது மிக மிக நல்லது. அதனால் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான குருமார்கள்ட்ட நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் செயல்பட்டுக்கணும். காசிகால பைரவி பைரவ பிரசரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சங்கரி ரமேஸ்வாய பைரவ சிவம். 2வது வந்து இந்த சாம்பிராணி வீட்டில் சாம்பிராணி போகிறத பற்றி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுற கடையில் வந்து தேவதாரம் கட்டை, மருதாணி விதை, அப்புறம் கிடைத்தால் இந்த நாய் உருவியோடைய விதை இப்போ கிடைக்கிது. இப்போ கடைகள்லாம் வந்து நாய் உருவி விதை வச்சுருக்காங்க. கிடைத்தால் அதை கொஞ்சம் போட்டுங்க. அப்புறம் வந்து குங்குலி சாம்பிராணி, அப்புறம் இந்த பேய் பிசாசு பில்லிங்க சூனியங்கள் இருந்தால் மிளகும் வெண்கடுகும் தனியாக வந்து வெண்கடுகு மட்டுமே போட்டு தூபம் போடக்கூடாது. எந்த ஒரு மூலிகையும் வந்து தனித்து வந்து பயன்படுத்தக்கூடாது. அதில் ஒரு மூலிகை சேர்க்கணும், அதான் நல்லது. ஏன்னா ஒரு மூலிகைக்கும் ஒரு நல்லது உண்டு, ஒரு கெட்டது உண்டு எப்பயுமே. இப்போ சாம்பிராணி மட்டுமே போடக்கூடாது. சில பேர் குங்குலி சாம்பிராணி மட்டுமே தூபம் போடக்கூடாது. அதில் சில மூலிகை கலக்கணும். எப்படின்னா இப்போ குங்குலி சாம்பிராணி போடுறீங்களா, அதில் வந்து மிளகு கலக்கலாம், தேவதாரம் கட்டை கலக்கலாம், பேய் சாம்பிராணி பால் சாம்பிராணி கலக்கலாம், நாய் ஒரு விதை கலக்கலாம், அப்புறம் வந்து மருதாணி விதை கலக்கலாம். அப்புறம் வந்து இந்த நிலவேம்புலாம் வந்து கிடைக்கும், தேடணும். அது மனுஷாலை ரொம்ப குறைவு தான் இருக்குது. நிலவேம்பு செடியை வந்து அது நல்லா காய வச்சு அதுவும் கலந்து புகை போடுவாங்க. 2வது இந்த துஷ்ட சக்திகள் வீட்டில் நடமாட இருந்தால் இதெல்லாம் கலந்து அதோட வெண்கடுகும் மிளகும் கலந்து போட்டு தூபம் போட்டிங்கன்னா, தூபம் போட்டு வீட்டில் மந்திர ஜபம் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதை விட ரொம்ப இன்னும் சில பேர் பயப்படுவாங்க. ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக ரொம்ப சில பேருக்கு வந்து ரொம்ப நடமாட்டங்கள் கண்ணுக்கு அப்படிலாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்பிக்கையான குருமாரை கூப்பிட்டு வீட்டில் நீங்கள் ஒரு ஹோமங்கள் பண்ணிக்கணும். நல்ல மிருத்தஞ்ச ஹோமம் காலபெரியாகம் செஞ்சிங்கன்னா வீட்டில் சுத்த சக்திகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆயிடும். அதுக்காக எப்பயுமே நம்ம வந்து வழிபாடுகள் நம்ம என்றைக்குமே விடக்கூடாது. வழிபாடு தான் நம்மளுடைய உயிர் நாடிய வழிபாடு தான். அடிக்கடி சொல்லுவேன், உயிர் நாடிய வழிபாடு மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு நேரம் கஷ்டப்பட்டாலும் எப்போ வந்து நீங்கள் பாருங்கள், ஒருத்தவங்க வந்து நல்ல வழிபாடு செய்வாங்க, அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தால் டக்குன்னு பலன் பார்ப்பாங்க. ஜாதகம் கொஞ்சம் தோஷங்கள்லாம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் தடங்கள் தாமதம் இருந்துச்சுன்னா, அவங்க ராசிக்கு எப்போ குரு வரும்போது, இப்போ விருச்சிக ராசிக்கு குரு இப்போ 9ல் வரப்போகிறார். இந்த 9ல் வரப்போகிறார். இந்த 5ஆம் மாதம் 21ஆம் பிறகு 9ல் வந்து உட்காரும் போது இதுக்கு முன்னால் அவங்க செய்த தெய்வ வழிபாடும் கண்டிப்பாக அப்போ தான் அவங்களுக்கு பலன் நடக்கும். என்றைக்குமே இறை வழிபாடு நம்மளை விட்டு நம்ம என்றைக்குமே நம்ம ஒரு கோயிலுக்கு போய் ஒரு 10 காசு சூடம் வாங்கி ஏற்றினாலும் அந்த பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இறைவன் நம்மளை ஏமாற்ற மாட்டார் இல்லையா? இப்போ கோயிலுக்கு போய் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு
வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சுவாமி முன்னுக்கு பிரார்த்தனை பண்ணி ஒரு தேங்காயில் விளக்க போட்டு நீங்கள் வரும்போது எப்படி பலன் உங்களுக்கு கிடைக்காம போகும்? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சில ஜாதகங்களை பொறுத்து, சில ஜாதகங்களுக்கு எப்போ வந்து அந்த குரு சாதகமாக வந்து உட்காரும் போது தான் பலன் நடக்கும், இல்லைன்னா இல்லை. தாமதமாக கிடைக்கும், இல்லைன்னு சொல்லி தாமதமாக வரும். இப்போ குரு பாருங்க, விருச்சிக ராசிக்கு இப்போ வந்து குரு சாதகமாக வரப்போகிற அப்போ வந்து நிறைய வழிபாடு விஷயத்தில் நம்பிக்கை வரும். கோவில் திருப்பணி செய்வாங்க, வெளியூர் கோவில் யாத்திரை, இட வழிபாடு யாத்திரைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ தெய்வ நம்பிக்கை ரொம்ப ஏற்படும். ஏன்னா குரு 9 வந்து உட்காந்தாலே அது ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷம். காசிகால பைரவி, பைரப்ப சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருசங்கரி, ரமேஸ்வராய பைரவ சிவம். இந்த சதஸ் வந்து 136வது சதஸ். அடுத்த முறை நான் வந்து தனுசு ராசியை பற்றி நான் கண்டிப்பாக தனுசு ராசி ரொம்ப முக்கியமான ராசி. உலகத்திலே வந்து அருள் ராசி சொன்னால் அது தனுசு ராசி தான், அது ரொம்ப முக்கியம். தனுசு ராசி என்னைக்கு கெட்டு போகுதோ அப்போ பூலோகத்தில் பிரளயங்கள் ரொம்ப ஏற்படும்ட்டு பூலோக விதிகள் உண்டு. இப்போ தனுசு ராசியில் வந்து இப்போ வந்து ராகு பகவான் 3ஆம் பார்வையை பார்ப்பதால தான் நம்ம நாட்டில் இந்த கடல் சம்மந்தமான பிரச்சனைகள், கோவில் விவகாரங்கள்லாம் எல்லாம் ஏற்படுது. ஆனால் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடும். அடுத்த முறை நான் தனுசு ராசியை பற்றி சொல்கிறேன். காசிகால பைரவி, பைரவப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருசங்கரி, நமசிவாய பைரவ சிவம்.